ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கேமரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பருப்பூசலி. அது வந்து ப்ரோக்கலி போட்டு ஒரு நல்ல ஒரு பருப்பூசலி. இது யூஸ்வலாக பீன்ஸு, கொத்தவரங்காய், கோசால் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம வந்து ப்ரோக்கலியை வச்சு ஒரு பருப்பூசலி பண்ணுவோம். அது கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ரோக்கலி பருப்பூசலி பண்ணலாம், வாங்க பண்ணலாம். இப்போ வந்து இதில் துவரம்பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் மாதிரி ஊற வைக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து கடலைப்பருப்பு போட போகிறேன். கடலைப்பருப்பு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் அது. மிச்சப்படி வந்து துவரம்பருப்பு தான் இதில் மெயின். சும்மா 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிய விட்டு அரைச்சி அதுக்கப்புறம் பண்ணணும். இது ப்ரோக்கலியை வந்து இந்த மாதிரி 2 ப்ரோக்கலி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஊறின பருப்பு வந்து நல்லா ஊறி போய் எடுத்து பாருங்க, நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து எடுத்து மிக்சியில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். மிக்சியில் போட்டுட்டு குறப்பாக அரைச்சா போகிறோம் பாருங்க. இந்த மிக்சியில் எடுத்து போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெருங்காயம் அதெல்லாம் போடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் உப்பு, இந்த பருப்புக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு நம்ம போட்டுக்கலாம், காய்க்கு தனியாக போட்டுக்கலாம். அதுக்காக தான். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி, அதை கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகா, இந்த காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா நான் 3 தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பருப்புக்கு ஒரு 5 மிளகா கூட போடலாம், 5 அல்லது 6 போடலாம். நான் கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா அந்த பேரெல்லாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டான் காரம். அதனால் வந்து 3 மிளகா தான் போட்டிருக்கேன். இதை வந்து குறன்னு அரைச்சாச்சு. இப்போது பாருங்க, குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு இதில் இது வந்து ஆவியில் வைக்கிறதுக்காக உள்ள ஒரு பாத்திரம், ஸ்டீம் பண்ணுற ஒரு ஸ்டீமர் இது. ஸோ இதை வந்து ஒரு பரத்தி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஸ்டீமரில் இட்லி பாத்திரத்துலேயே இதுலேயே நீங்கள் எப்படி ஸ்டீம் பண்ணுவீங்களோ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப பொடியாக நறுக்கலை, ஏன்னா இதுக்கப்புறம் இது கொஞ்சம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப சாஃப்டாகிடும். கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா வெந்துடுத்து பாருங்க, வெந்து போச்சு. இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுன்னு அப்படியே பொடியாக ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இப்போ இதோ மிக்சியில் எடுத்து போட்டு பொடி பண்ணிக்கலாம். அதை அப்படியே வந்து மணலாக வந்துடும். அது ஆறினதுக்கப்புறம் சூடாக போட்டிங்கன்னா கெட்டியாகிடும் ஒரு மாதிரி. இப்போ இதை வந்து சும்மா ஒரு தண்ணி விட்டு கொஞ்சமாக வந்து ஒரு சுற்று வேக விட்டு வச்சுருக்கேன். இதை அரைச்சது பாருங்கள், உதிரியாக வந்துடுது பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி புட்டு மாதிரி வந்து உதிரியாக வந்துடுது. இப்போ வந்து இதை நம்ம தாளிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் நல்லெண்ணெய் விடுறேன். கொஞ்சம் எண்ணெய் கூட தான் விடணும். ஏன்னு கேட்டால் இது வந்து பருப்பு வந்து நம்ம முதல்ல வந்து அதை உசிலிக்க போகிறோம். அதை கடுகு தாளித்து கொட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா, பேருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். பட் வந்து இங்கே வந்து இந்த கருவேப்பிலை கொஞ்சம் வந்து டிமாண்டாக இருக்குது, இங்கே வந்து அவ்வளோவா கிடைக்கல இது. அதனால் சரின்னு அப்படி வந்து விட்டேன். இதில் வந்து இந்த உதித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு அரைச்சி அதை மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு ஒரு பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கிளறணும். நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் கலந்து விட்டுடுங்க அப்பப்போ. அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உதிராக வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் க்ரன்ச்சியாக கிடைக்கும். அது பாருங்கள், பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா போகிறோம். தாளித்ததுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷம் இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த லேசாக தண்ணி தெளித்து வேக விட்டு வச்சுருக்கேன் இல்லையா அந்த ப்ரோக்கலி, அதை நம்ம இப்போ போடலாம். இது வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கலாம். பட் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து வெந்ததுனாலே போகிறோம். அது ப்ரோக்கலி சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்ததுனா போகிறோம். பீன்ஸாக இருந்தாலும் இதே மாதிரி தான் வேக விட்டுட்டு இந்த இதுக்கு வந்து காய்க்கு வந்து தனியாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு அளவும் தெரியும், அதே சமயத்தில் அந்த காயில் உப்பு தனியாக பிடிச்சிக்கும், இந்த உசிலியில் தனியாக உப்பு வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக தான் உப்பு போட்டு பண்ணியிருக்கு. இப்போ இந்த கோஸு, பீன்ஸு அந்த மாதிரி தான் வந்து யூஸ்வலாக பண்ணுறது.
மெயின் வந்து பீன்ஸில் தான் அந்த கல்யாணத்துலலாம் போடுவாங்க. அதை விட்டால் கொத்தவரங்காயிலையும் பண்ணுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் பருப்புஸ்லேயும் நல்லாயிருக்கும். வாழைப்பூலையும் பருப்புஸ்லேயும் பண்ணலாம். இது நான் ப்ராக்கலி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக யோசிச்சுட்டு அதில் நான் வந்து இதை ப்ராக்கலி வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த போட்ட ப்ராக்கலி நல்லா சேர்ந்துருத்து, அதுவும் பச்சை வாசனை போக இதோட சேர்ந்து நல்லா வந்து ஒரு ஜெல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறி சாப்பிடலாம். செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பருப்புசில் ரெடி ஆகிடுத்து ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டேன். இதில் வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சாதம் போட்டுவிடுவோம். போட்டுட்டு நான் மோர்க்குழம்பு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மாங்காய் போட்டு மோர்க்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர்க்குழம்பு பருப்புஸ்லேயும் பயங்கர டேஸ்ட்டு. நான் மோர்க்குழம்பு வந்து ஏற்கனவே நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் மோர் குழம்பும் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மோர் குழம்பு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அந்த மோர் குழம்பு. என்னோடய ரெசிபி பார்த்துட்டு இந்த பருப்புசிலையை போட்டு சைடில் அப்படி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. மோர் குழம்புக்கும் பருப்பு சிலைக்கும் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அவசியம் வந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது, வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மோர் குழம்புக்கும் பருப்பு சிலைக்கும் செம்ம காம்பினேஷன் பாருங்க, செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்த இந்த ப்ரோக்கலி பருப்புசிலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அவசியம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.